அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கட்டுஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. காரைக்குடியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, 3 வரமிளகா, 10 பல் பூண்டு, 15 பல் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. நல்லா போட்டு நன்றாக வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது காரைக்குடியில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கூட கூட்டாஞ்சோறு கட்டுச்சோறுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சு பார்த்தோம். நல்ல அருமையாக வந்துச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை இதில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பொன்னிறமாக ஆனக்கப்புறம் பாருங்கள், பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு மசால் பொடி சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், எல்லா மிளகாத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கணும். தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் சாப்பாட்டுக்கு போகிற தேவையான அளவு புளி தண்ணி போட்டுக்கோங்க. அது நன்றாக வதக்கியதுக்கப்புறம் தேங்காய் பால் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய டம்ளர் அளவு நான் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அது மொத்தம் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதில் 2 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் தண்ணி, மொத்தம் 4 டம்ளர். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. கொதிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, இல்லைன்னா திரியாக வந்துடும் தேங்காய் பால் போடுறதுனால. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம கல்லுப்பு போட்டு கலக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், அரிசி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதையும் அரிசியும் இதில் போட்டுடலாம். அதுக்கு மேலே கருவேப்பிலை தூவிடலாம். 3 அல்லது 4 விசில். எங்கள் குக்கரில் 4 விசில் வந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும். உங்கள் குக்கரில் எப்படியோ அது மாதிரி பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. விசில் அடங்க போகுது. 4 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படி இருக்கும் பாருங்கள். பார்க்கவே அருமையாக இருக்குது. சூப்பராக வந்துருச்சுங்க. பார்க்கும்போதே நீங்களும் செஞ்சு பாருங்கள்.